திருவழிபாடு ஆண்டின் 12ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆள் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். பாசுரம். ஒளியை உண்டாக்கிய உன்னத இறைவா, ஒளியின் நிறைவும் பகலும் நீரே. இரவின் இருளை என்றுமே அறியா ஒளியே, ஒளியின் உள் நின்ற சுடரே. வானம் வெளுத்தது, நாளும் விடிந்தது. கானம் பாடி மகிழ்ந்து எழுந்தோம். விடி வெள்ளி எழவே பகல் வந்தது போல் அடி இருள் அகல்க, ஒளி பிறந்திடுக. தூயவர் நீர் எம் வேண்டல் கேட்பீர். தீயவை தீயவற்றை நாடும் பற்றையும் மாய்கை மயக்கம் அனைத்தையும் அகற்றி தூயவராக உம் திருமுன் நிற்போம். எரியும் கோபமும் புகையும் பகையும் களைந்து உணவு பிரியம் தணித்து சிற்றின்பத்தின் பற்றுதல் அகற்றி முற்றிலும் உமக்கு பணிபுரிவோமே. திடமுல மனமும் கற்புல உடலும் வடுவிழா வாழ்வும் வாழ்த்து பாடலும் நிறைந்த நாளாய் இந்நாள் மலர்ந்திட கிறிஸ்துவே உம்மருள் நிறைவாய் தருவீர். நேயரம் வேண்டலேற்பீர் தந்தாய். உயர்நிலை வீற்றிருக்கும் உம் மகனும் அச்சம் அகற்றும் ஆவியருடன் இச்சகம் என்றும் ஆளுகவே. ஆமேன். ஆண்டவரை உமக்கே புகழ் சாட்டிடுவேன். மாசற்ற வழியை நடப்பதில் நான் கருத்தாய் இருக்கிறேன். ஆண்டவரே, உமக்கே புகழ் சாற்றிடுவேன். மாசற்ற வழியே நடப்பதில் நான் கருத்தாய் இருக்கிறேன். பேரின்பையும் நீதியும் குறித்து பாடுவேன். ஆண்டவரை உமக்கே நான் புகழ் சாட்டிடுவேன். மாசற்ற வழியில் நடப்பதில் நான் கருத்தாய் இருக்கின்றேன். எப்பொழுது நீர் என்னிடம் வருவீர்? தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் நான் வாழ்ந்திடுவேன். இழிவான எதையும் என் கண்முன் வைக்க மாட்டேன். நெறி தவறியவரின் செயலை நான் வெறுக்கின்றேன். அன்னவர் என்னுடன் சேரார். வஞ்சக நெஞ்சம் எனக்கு வெகு தொலைவில் இருக்கும். தீதான எதையும் நான் ஏற்க மாட்டேன். தமக்கு அடுத்திருப்போரை மறைவாக பழிப்பவர்களை நான் ஒழிப்பேன். கண்களில் இருமாப்பும் உள்ளத்தில் செருக்கும் உள்ளோரின் செயலை நான் பொறுத்து கொள்ளேன். நம்பிக்கைக்குரியோரை நாட்டில் கண்டுபிடித்து என்னோடு வாழ செய்வேன். நேரிய வழியில் நடப்போரை எனக்கு பணிவிடை புரிய செய்வேன். வஞ்சனை செய்வோருக்கு என் மாளிகையில் இடமில்லை. பொய் உரைப்போர் என் கண்முன் நிலைப்பதில்லை. நாட்டில் இருக்கும் பொல்லார் அனைவரையும் நாள்தோறும் அழிப்பேன். தீங்கிழைப்போரை ஆண்டவரின் நகரினின்று நான் ஒழிப்பேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரை உமக்கே புகழ் சாட்டிடுவேன். மாசற்ற வழியை நடப்பதில் நான் கருத்தாய் இருக்கிறேன். ஆண்டவரே, உமக்கே புகழ் சாற்றிடுவேன். மாசற்ற வழியை நடப்பதில் நான் கருத்தாய் இருக்கிறேன். ஆண்டவரே, எங்களிடமிருந்து உம் இரக்கத்தை எடுத்து விடாதீர். ஆண்டவரே, எங்களிடமிருந்து உம் இரக்கத்தை எடுத்து விடாதீர். எங்களுக்கு செய்துள்ள அனைத்திலும் நீர் நீதி உள்ளவர்.
உம் செயல்கள் யாவும் நேர்மையானவை, உம் வழிகள் செவ்வையானவை, உம் தீர்ப்புகள் அனைத்தும் உண்மையானவை. எங்கள் மீதும் எங்கள் மூதாதையரின் திருநகரான எருசலேம் மீதும் நீர் வருவித்துள்ள அனைத்திலும் நேர்மையான தீர்ப்புகளை வழங்கியுள்ளீர். எங்கள் பாவங்களை முன்னிட்டே இவற்றையெல்லாம் உண்மையோடும் நீதியோடும் எங்களுக்கு வர செய்துள்ளீர். உம்மை விட்டு விலகி சென்றதால் நாங்கள் பாவம் செய்தோம், நெறி தவறினோம், எல்லாவற்றிலும் பாவம் செய்தோம். உமது பெயரை முன்னிட்டு எங்களை என்றும் கைவிட்டு விடாதீர். உமது உடன்படிக்கையை முறித்து விடாதீர். உம் அன்பர் ஆபிரகாமை முன்னிட்டும், உம் ஊழியர் ஈசாக்கை முன்னிட்டும், உம் தூயவர் இஸ்ரவேலை முன்னிட்டும் உம் இரக்கம் எங்களை விட்டு நீங்க செய்யாதீர். விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் அவர்களின் வழிமரபினரை பெருக செய்வதாக நீர் அவர்களுக்கு உறுதியளித்தீர். ஆண்டவரே, எங்கள் பாவங்களால் மற்ற மக்களினங்களை விட நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்து விட்டோம். உலகெங்கும் இன்று தாழ்வடைந்தோம். இப்பொழுது எங்களுக்கு மன்னர் இல்லை, இறைவாக்கினர் இல்லை, தலைவர் இல்லை, எரிபலி இல்லை, எந்த பலியும் இல்லை, காணிக்கை பொருளோ தூபமோ இல்லை. உம் திருமுன் பலியிட்டு உம் இரக்கத்தை பெற இடமே இல்லை. ஆயினும் செம்மறிக்கடாக்கள் காளைகளால் அமைந்த எரிபலி போலும், பல்லாயிரம் கொழுத்த ஆட்டுக்குட்டிகளால் ஆன பலி போலும் நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக. அவ்வாறே எமது பலி இன்று உம் திருமுன் அமைவதாக. நாங்கள் முழுமையாக உம்மை பின்பற்றுவோமாக. ஏனெனில் உம்மில் நம்பிக்கை வைப்போர் வெட்கத்திற்கு ஆட்பட மாட்டார். இப்பொழுது நாங்கள் முழு உள்ளத்துடன் உம்மை பின்பற்றுகிறோம். உமக்கு அஞ்சி உம் முகத்தை நாடுகிறோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரே, எங்களிடமிருந்து உம் இரக்கத்தை எடுத்து விடாதீர். ஆண்டவரை, எங்களிடமிருந்து உம் இரக்கத்தை எடுத்து விடாதீர். கடவுளே, நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். கடவுளே, நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே. போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே. என் கற்பாரையும் கோட்டையும் அவரே. என் பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே. என் கேடயமும் புகலிடமும் அவரே. மக்கள் இனத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவர் அவரே. ஆண்டவரை, மனிதரை பற்றி நீ அக்கறை கொள்ள அவர்கள் யார்? மானிடரை நீ கருத்தில் கொள்ள அவர்கள் யார்? மனிதர் சிறுமூச்சுக்கு ஒப்பானவர். அவர்களின் வாழ்நாட்கள் மறையும் நிழலுக்கு நிகரானவை. ஆண்டவரே, உம் வான்வெளியை தாழ்த்தி இறங்கி வாரும். மலைகளை தொடும், அவை புகை கக்கும். மின்னலை மின்ன செய்து எதிரிகளை சிதறடியும். உம் அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். வானினின்று உமது கையை நீட்டி எனக்கு விடுதலை வழங்கும். பெருவெள்ளம் போல் எழும் வேற்றினத்தார் கையினின்று என்னை விடுவித்தருளும். அவர்களது வாய் பேசுவது பொய், அவர்களது வழக்கையோ வஞ்சமிகு வழக்கை. இறைவா, நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். நரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன். அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே. உம் ஊழியர் தாவீதை கொடிய வாளினின்று தப்புவித்தவரும் நீரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். கடவுளே, நான் உமக்கு புதியதொரு பாடலை பாடுவேன். கடவுளே, நான் உமக்கு புதியதொரு பாடலை பாடுவேன். ஏசாயா நூலிலிருந்து வாசகம். தாகமாய் இருப்பவர்களை நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களை நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர், எனது கூக்குரலை கேட்டருளும், ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன். ஆண்டவரே, எனது கூக்குரலை கேட்டருளும், ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன். விடியும் முன் எழுந்து உம் உதவியை நாடுகிறேன். ஆண்டவரே, எனது கூக்குரலை கேட்டருளும், ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, எனது கூக்குரலை கேட்டருளும், ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன். முதல் வாசகம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். தாவீது பெலிஸ்தியனை கொன்றுவிட்டு திரும்பிய போது அப்னேர் அவரை சவுலிடம் அழைத்து சென்றார். அப்பொழுது அவர் கையில் பெலிஸ்தியனின் தலை இருந்தது. சவுல் அவரிடம், இளைஞனே,
நீ யாருடைய மகன் என்று கேட்டார். அதற்கு தாவீது, பெத்லகேம் ஊரை சார்ந்த உம் அடியான் ஈசாயின் மகன் நான் என்று பதிலளித்தார். தாவீது சவுலிடம் பேசி முடித்தபோது யோனத்தானின் உள்ளம் தாவீதின் உள்ளத்தோடு ஒன்றுபட்டது. யோனத்தான் அவரை தம் உயிரெனக் கருதி அவர் மீது அன்பு கொண்டிருந்தார். அன்று சவுல் தாவீதை தம்முடன் அழைத்து சென்றார். அவருடைய தந்தை வீட்டுக்கு திரும்பி போக இசைவு அளிக்கவில்லை. பின்பு யோனத்தான் தாவீதுடன் உடன்படிக்கை செய்து கொண்டார். ஏனெனில் அவரை தம் உயிரெனக் கருதி அவர் மீது அன்பு கொண்டிருந்தார். யோனத்தான் தாம் அணிந்திருந்த மேலங்கியை கழற்றி தாவீதுக்கு கொடுத்தார். அத்துடன் தம் அங்கி, வாள், வில், கச்சை ஆகியவற்றையும் கொடுத்தார். தாவீது சவுல் தம்மை அனுப்பிய இடமெல்லாம் சென்று வெற்றியை கொணர்ந்தார். அதனால் சவுல் அவரை படைத்தலைவராக்கினார். மக்கள் எல்லாரும் மற்றும் சவுலின் அலுவலர்களும் இதை பெரிதும் விரும்பினர். தாவீது பெலிஸ்தியனை கொன்றபின் வீரர்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இஸ்ரேலின் எல்லா நகர்களிலும் பெண்கள் ஆடல் பாடலுடன் அரசர் சவுலை சந்திக்க வந்தனர். அவர்கள் கஞ்சிராக்களோடும் நரம்பிசை கருவிகளுடனும் மகிழ்ச்சி பாடல் எழுப்பினர். அப்பெண்கள் அப்படி ஆடி பாடுகையில், சவுல் 1000 பேரை கொன்றார், தாவீதோ 10,000 பேரை கொன்றார் என்று பாடினர். இந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை. அவர் மிகவும் சினமுற்று, அவர்கள் தாவீதுக்கு 10,000 பேர் என்றனர், எனக்கோ 1000 பேர் மட்டும் என்றனர். அவனுக்கு இன்னும் குறைவாக இருப்பது ஆட்சி ஒன்றுதான் என்று கூறினார். அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண் கொண்டு பார்க்கலானார். அதன்பின் சவுலின் மகள் மீகாள் தாவீதின் மீது காதல் கொண்டாள். இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவர் மகிழ்ச்சியுற்றார். நான் அவளை அவனுக்கு கொடுப்பேன், அவளும் அவனுக்கு மனைவியாயிருப்பாள், பெலிஸ்தியரும் அவனுக்கு எதிராக எழுவர் என்று சவுல் நினைத்து தாவீதை நோக்கி, இப்பொழுது என் 2ஆம் மகள் மூலம் நீ என் மருமகன் ஆவாய் என்று கூறினார். சவுல் தன் பணியாளர்களிடம் தாவீதோடு இரகசியமாய் பேசி, இதோ அரசர் உம்மீது விருப்பம் கொண்டுள்ளார், அவருடைய அலுவலர்கள் எல்லாரும் உம்மீது அன்பு கொண்டுள்ளார்கள், ஆதலால் நீர் இப்பொழுது அரசருக்கு மருமகனாயிரும் என்று சொல்லுங்கள் என்றார். சவுலின் பணியாளர்கள் அந்த வார்த்தைகளை தாவீதின் காதுகளில் ஓதினர். அப்பொழுது தாவீது, அரசருக்கு மருமகனாவது உங்களுக்கு அவ்வளவு எளிதானதாய் தோன்றுகிறதா? நான் எளியவனும் தாழ்ந்தவனுமாய் உள்ளேன் அன்றோ என்றார். சவுலின் பணியாளர்கள் அவரிடம், தாவீது இவ்வார்த்தைகளை சொன்னான் என்றனர். பின்பு சவுல் தாவீதிடம் இவ்வாறு நீங்கள் சொல்லுங்கள், அரசர் திருமணம் பரிசு ஏதும் விரும்பவில்லை, அவருடைய எதிரிகளை பழிவாங்கி பெலிஸ்தியரின் 100 நுனித்தோள்களை நீ கொண்டு வந்தால் போதும் என்று சொல்லுங்கள் என்றார். தாவீது பெலிஸ்தியர் கையில் அகப்பட்டு மடிய வேண்டும் என்பதே சவுலின் திட்டம். சவுலின் பணியாளர்கள் தாவீதுக்கு அந்த வார்த்தைகளை கூறியபோது அரசருக்கு மருமகனாயாவது குறித்து தாவீது மகிழ்ச்சியுற்றார். திருமண நாள் நெருங்கும் முன் தாவீது தம் ஆட்களுடன் சென்று பெலிஸ்தியருள் 200 பேரை கொன்றார். பின்னர் தாவீது அவர்களின் நுனித்தோள்களை கொண்டு வந்து அரசரின் மருமகனாகும் பொருட்டு அவற்றை அவரிடம் சரியாக எண்ணி வைத்தார். எனவே சவுல் தம் மகள் மீகாளை தாவீதுக்கு மணமுடித்து கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் தாவீதோடு இருப்பதையும் இஸ்ரேல் முழுவதும் அவர் மீது அன்பு கொண்டுள்ளதையும் சவுல் தெளிவாக கண்டுணர்ந்தார். எனவே சவுல் தாவீதுக்கு அதிகம் அஞ்சினார். சவுல் தாவீதை என்றென்றும் தம் எதிரியாக கருதினார். பின்பு பெலிஸ்திய படைத்தலைவர்கள் போரிடுமாறு புறப்பட்டு வந்தனர். அப்படி அவர்கள் வந்தபோதெல்லாம் சவுலின் மற்ற எல்லா தலைவர்களை விட தாவீது மிகுதியான வெற்றியடைந்தார். அதனால் தாவீதின் புகழ் மேலோங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு புகழ். 2ஆம் வாசகம். நம் வாழ்க்கை முழுவதும் கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஆயரான புனித கிரகோரியார் கிறிஸ்துவ முழுமையை குறித்து எழுதிய ஆய்வுக் கட்டுரை. கிறிஸ்துவனின் வாழ்க்கை 3 வேறுபடுத்தும் தன்மைகளை கொண்டது: செயல்கள், வார்த்தைகள், எண்ணங்கள். முதலில் வருவது எண்ணம்.
பிறகு வார்த்தைகள், ஏனெனில் மனதின் உள்ளார்ந்த தீர்மானங்களை நமது வார்த்தைகள் வெளிப்படையாக தெரியப்படுத்துகின்றன. இறுதியாக எண்ணங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் அடுத்ததாய் வருவது செயல். ஏனெனில் மனம் என்ன நினைக்கின்றதோ அதனை நம் செயல்கள் நிறைவேற்றுகின்றன. எனவே இவற்றில் ஒன்றின் விளைவாக நாம் செயல்படவோ பேசவோ எண்ணவோ செய்தால் நமது எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் அனைத்தும் கிறிஸ்துவின் வெளிப்பாடான இறை இலக்கினால் கட்டுப்படுவதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அப்போது நமது எண்ணங்களும் வார்த்தைகளும் செயல்களும் அவற்றின் விளைவுகளின் பெருந்தன்மையை குறைத்திடாது. எனவே கிறிஸ்துவின் பெயருக்கு தகுதியுள்ளவர்களாக கண்டுகொள்ளப்பட நாம் என்ன செய்வது? நாம் ஒவ்வொருவரும் தனது எண்ணங்களையும் வார்த்தைகளையும் செயல்களையும் ஆராய்ந்து கிறிஸ்துவை நோக்கி அவை அமைந்துள்ளனவா அல்லது அவரை விட்டு அகன்றுள்ளனவா என்று காண வேண்டும். பல்வேறு வழிகளில் இவ்வாராய்ச்சி செயல்படுத்தப்படலாம். இச்சைகளினின்று தோன்றினால் நமது செயல்களோ நமது எண்ணங்களோ நமது வார்த்தைகளோ கிறிஸ்துவோடு ஐக்கியமாயிராது. அப்போது அவை எதிரியின் அடையாளக் குறியை கொண்டிருக்கும். அவனோ இதயத்தின் இருப்போன் இதயத்தின் முத்தை இச்சை என்னும் சேற்றிலே கரைப்படுத்தி விலை மதிப்பற்ற கல்லை மங்கலாக்கி அதன் பளபளப்பை அழிக்கவும் செய்கின்றான். மாறாக ஒவ்வொரு இச்சையின் தூண்டுதலினின்று விடுவிக்கப்பட்டு அவர்கள் கரைபடாதிருந்தால் சமாதானத்தின் ஆசிரியரும் ஊற்றுமான கிறிஸ்துவை நோக்கி அவை திரும்பும். தூய்மையான கரைபடியாத நீரோட்டம் அவரே. உன் மனதின் எண்ணங்களையும் உன் இதயத்தின் கருத்துக்களையும் அவரிடமிருந்து நீ சுரந்தால் எவ்வாறு வழிந்தோடும் தண்ணீரை அதனின்று நிரப்பப்பட்ட ஜாடியிலுள்ள மின்னும் தண்ணீர் ஒத்திருக்கின்றதோ அவ்வாறே உன் ஊற்றும் ஆசிரியனுமான கிறிஸ்துவை நீ பிரதிபலிப்பாய். ஏனெனில் கிறிஸ்துவில் உள்ள தூய்மையும் நம் இதயங்களில் வெளிப்படும் தூய்மையும் ஒத்திருக்கும். இருப்பினும் கிறிஸ்துவின் தூய்மையே ஊற்று. நம்முடையதோ அவ்வூற்றினின்று பெறப்பட்டு அவரிடமிருந்து வழிந்தோடுகின்றது. அவரது எண்ணத்தின் அழகினால் நம் வாழ்க்கை பதிக்கப்பட்டுள்ளது. ஒரு விதமான இசையினால் உள் மனிதனும் வெளி மனிதனும் ஐக்கியமாகின்றனர். கிறிஸ்துவின் மனமே நமது நடத்தையை நன்மைத்தனத்தால் நிரப்பி நம்மை கட்டுத்திட்டத்தால் ஊக்குவித்து கட்டுப்பாட்டால் தாக்கம் ஏற்படுத்துகின்றது. எனது பார்வையில் கிறிஸ்துவின் முழுமை இதில் அடங்கியுள்ளது. கிறிஸ்துவின் பெயரின் பொருளை வெளிப்படுத்தும் சிறப்பு பெயர்களை பங்கு கொண்டு நமது மனங்களில், நமது ஜெபங்களில், நமது வாழ்க்கையின் தரத்தில் இதன் பொருளை வெளிப்படுத்துவதே. ஆயரான புனித கிரகோரியார் கிறிஸ்துவ முழுமையை குறித்து எழுதிய ஆய்வுக் கட்டுரை. இன்றைய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம். அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எறிய வேண்டாம். எறிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது. அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது. இதை கண்டுபிடிப்போர் சிலரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். ஆண்டவரே, எங்களை வெறுப்போரின் பிடியிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, எங்களை வெறுப்போரின் பிடியிலிருந்து எங்களை மீட்டருளும். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையின் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார்.
இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினை எனப்படுவாய். ஏனெனில் பாவம் மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரே, எங்களை வெறுப்போரின் பிடியிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, எங்களை வெறுப்போரின் பிடியிலிருந்து எங்களை மீட்டருளும். மன்றாட்டுகள். நம் துன்பங்கள் மன உறுதியையும், மன உறுதி தகைமையையும், தகைமை எதிர்நோக்கையும் விளைவிக்கின்றன. அந்த எதிர்நோக்கு நமக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியாரின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. அதே தூய ஆவியாரின் வழியாக நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் பயணத்தில் எங்களோடு தங்கும். எங்களுடைய மனக்குழப்பங்கள் எளிதானவை, குறுகிய காலம் மட்டுமே நீடிப்பவை என்பதை நாங்கள் உணரச் செய்தருளும். நாங்கள் உம்மோடு எம் விண்ணக வீட்டை அடையும் பொழுது நாங்கள் பெறுகின்ற மகிழ்ச்சியோடு ஒப்பிட்டு பார்க்கையில் அவை ஒன்றுமில்லாமையே என்பதை நாங்கள் அறியச் செய்தருளும். ஆண்டவரே, எங்கள் பயணத்தில் எங்களோடு தங்கும். தனிமையில் வாடுவோர், அன்பை இழந்தோர், நண்பர்களை இழந்தோர் ஆகியோருக்கு துணையாக வந்தருளும். உமது அன்பை அவர்களுக்கு காட்டி அவர்கள் மற்ற சகோதரர் சகோதரிகள் மேல் அக்கறை கொள்ள செய்தருளும். ஆண்டவரே, எங்கள் பயணத்தில் எங்களோடு தங்கும். எங்களுடைய ஆணவத்தை அகற்றி கோபத்தை தனித்தருளும். நாங்கள் உமது மென் பண்பை பின்பற்றி உமை போல் இதயத்தில் தாழ்ச்சி உடையவர்களாக செய்தருளும். ஆண்டவரே, எங்கள் பயணத்தில் எங்களோடு தங்கும். எங்களை உரிமை பேறு பெற்ற பிள்ளைகளாக்கும். ஆவியாரின் நிறைவை எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் ஒருவருக்கொருவர் காட்டும் அன்பை தாராளமுள்ளதாகவும் நேர்மை உள்ளதாகவும் ஆக்கியருளும். ஆண்டவரே, எங்கள் பயணத்தில் எங்களோடு தங்கும். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. ஆண்டவரே, நம்பிக்கை என்னும் உமது கொடையை எம்மில் அதிகரித்தருளும். இதனால் நாங்கள் உமக்கு அளிக்கும் புகழ்ச்சி விண்ணக நலன்களை எங்களில் பெருக செய்வதாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.